Hi everybody, நான் உங்கள் ஜேபி சார் வெல்கமிங் யூ ஆல் ஒன்ஸ் அகெயின் டு திஸ் வண்டர்ஃபுல் ஃபிசிக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் லைட் அண்ட் லைட் இயர். ஒளியின் வேகம் என்ன, ஒளி ஆண்டு அப்படின்னா என்ன, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்ற இந்த டாபிக் இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ஃபிசிக்ஸில். என்ன காரணம் அப்படின்னா இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் அப்படின்ற இந்த வேல்யூ தான் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை வச்சு நிறையா ஃபிசிக்ஸுடைய பேசிக்ஸ் டெரிவேஷன்ஸையே டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா வேறு எந்த ஒரு ஆப்ஜெக்டும் லைட்னுடைய வேகத்துக்கு அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி இன்ன வரைக்கும் நம்மளால் கண்டுபிடிச்சி ப்ரூவ் பண்ண முடியல. ஸோ தி ஆப்ஜெக்ட் விச் ட்ராவல்ஸ் ஃபாஸ்டர் இஸ் நத்திங் பட் த லைட். லைட் தான் எந்த ஒரு பொருளை காட்டிலும் மிக வேகமாக செல்லக்கூடியது. ஸோ அதனால தான் லைட்னுடைய வேல்யூவை ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக நம்ம ஃபிசிக்ஸினுடைய நிறையா ஈக்குவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐன்ஸ்டீனுடைய மோஸ்ட் ஃபேமஸ் ஈக்குவேஷன் E is equal to mc ஸ்கொயர் அப்படின்ற இந்த ஃபார்முலா நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஐன்ஸ்டீனுடைய மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன், இந்த மாஸ் எனர்ஜி ஈக்குவேஷன் அவர் டிரைவ் பண்ணும்போது லைட்னுடைய வேல்யூவை தான் ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை வச்சு டிரைவ் பண்ணார். ஸோ திஸ் இஸ் த பேசிக் formation for this equation. ஸோ அதனால தான் லைட்னுடைய ஸ்பீடு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எல்லா ஈக்குவேஷன்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறோம். ஓகே, now let us see how to calculate the speed of light. இப்போது இந்த ஸ்பீட் ஆஃப் லைட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்பீட் ஆஃப் சவுண்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிச்சுக்கலாம். சவுண்ட் வேவ்ஸ் இப்படி நம்ம சொல்லலாம். இதை நம்ம சவுண்ட் வேவ் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ரெப்ரசன்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் எ வேவ். ஸோ சவுண்ட் ட்ராவல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் எ வேவ். இப்போது இந்த சவுண்ட் வேவுக்கும் ஒரு லைட் வேவை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இதை லைட் வேவ்னு வச்சுக்கலாம். சவுண்ட் வேவ் அண்ட் லைட் வேவ் ஒரு கம்பேரிஷனுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏரில் ஒரு 0 டிகிரி சென்டிகிரேடில் லைட் சவுண்டு ட்ராவல் ஆகி போகக்கூடிய ஸ்பீட் எவ்வளோ அப்படின்னா இட் இஸ் அரௌண்ட் சம் 331 மீட்டர் பர் செகண்ட். ஒரு 331 மீட்டர் ஒரு செகண்டில் சவுண்டு வேவ் ஃபார்மில் ட்ராவல் ஆகி போகும். அண்ட் இந்த சவுண்ட் வேவ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா தே ஆர் மெக்கானிக்கல் வேவ்ஸ். இது நம்ம நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லைட்டை. ஆர் ஈவன் இட் கேன் பி கால்ட் as எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இந்த சவுண்ட் வேவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது ஏதாவது ஒரு மீடியம் இருந்தால் தான் ட்ராவல் பண்ணும். ஒரு சாலிடோ, ஒரு லிக்விடோ, இல்லாட்டி ஒரு கேஸோ இருந்தால் தான் a solid or liquid or gas is needed for the propagation of sound. சவுண்டு ட்ராவல் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு மீடியம் வேணும். ஏர் மீடியம் இருக்கலாம், வாட்டரில் ட்ராவல் பண்ணும், சாலிடில் ட்ராவல் பண்ணும் சவுண்ட். ஆனால் லைட் வேவ்ஸை நம்ம நான் மெக்கானிக்கல் வேவ்ஸ் ஆர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்னு சொல்கிறோம். ஏன்னா அதற்கு நோ மீடியம் ரெக்வயர்ட். ஸோ அதுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை. டைரெக்டாக என்ன ஆயிரும், அது ஒரு ரேடியேட்டட் ரே மாதிரி நமக்கு ட்ராவல் ஆகி வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் சன் எடுத்துக்கிட்டோன்னா சன் லைட் ரேவை கொடுக்கும். ஸோ இட் ட்ராவல்ஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் லைட். Okay, so light rays are coming to the atmosphere directly. They are directly radiated rays. So அப்போது
இதனுடைய கம்பேரிஷனுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் சவுண்டும் ஸ்பீட் ஆஃப் லைட்டினுடைய வேகத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை கம்பேர் பண்ணும்போது ஸோ த ஸ்பீட் ஆஃப் சவுண்ட் இஸ் 1,000,000 times faster, 1,000,000 times faster than the speed of sound. ஸ்பீட் ஆஃப் சவுண்டை காட்டிலும் சவுண்டு ட்ராவல் பண்ணக்கூடிய வேகத்தை காட்டிலும் 1,000,000 டைம் லைட்டு ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணி போகும். ஓகே, லெட் அஸ் see what is the value of the speed of light. or இதை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா வேல்யூ எழுதும்போது சிம்பிளாக 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதுவோம். இதுதான் ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போது 3 × 10⁸ மீட்டர், இங்கே வெறும் 331 மீட்டர் தான் போகும். பட் ஆனால் இதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது அப்படியே சிம்பிளாக எழுதும்போது 3 × 10⁵ × 10⁻³ மீட்டர்/செகண்ட் அப்படி நம்ம பிரித்து எழுதலாம். இங்கே 3 இந்த 10⁵ is equal to 1 lakh. ஸோ 3 lakh, ஸோ 10⁻³ அப்படிங்கும்போது இதை நம்ம கிலோமீட்டர் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 10⁻³ மீட்டர்ஸ், 1000 மீட்டர் is equal to 1 kilometer. So it goes 3 lakh km/second. இப்போ பாருங்கள், இங்கே 331 மீட்டர்/செகண்ட் தான் போகுது. பட் இது 3 lakh km/second போகுது. ஸோ let us now calculate the value. So speed of light is equal to 1,000,000 times faster than the speed of sound. So speed of light வந்து speed of sound காட்டிலும் 1,000,000 times faster-ஆ போகுது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு இந்த 1 மில்லியன் அப்படின்ற ஒரு மில்லியனை வந்து நம்ம 10⁻6 அப்படின்ற வேல்யூவில் நம்ம குறிக்கலாம். இன்ட்டு நமக்கு தெரியும் ஸ்பீட் ஆஃப் சவுண்டு ஏரில் 0 டிகிரி சென்டிகிரேட்டில் வச்சுக்கலாம். 0 டிகிரி சென்டிகிரேட் டெம்பரேச்சர் இருக்கும்போது அதனுடைய வேகம் எப்படி எவ்வளோனா 331 மீட்டர்/செகண்ட். So that is equal to 1 × 10⁻6 into 3.31 into 10⁻² மீட்டர்/செகண்ட் அப்படி நம்ம எழுதலாம். So that is equal to 1 × 10⁸ into 3.31 மீட்டர்/செகண்ட். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏன்னா பவர்ஸை நம்ம ஆட் பண்ணுறோம். 6 + 2 8 10⁸. So that is equal to 3.31 into 1 will be 3.31 into 10⁸ மீட்டர்/செகண்ட். ஆர் இதை இந்த 10⁸ ஒரு ஹியூஜ் வேல்யூ. 10 × 10 × 10 × 10 × 10 அப்படி 8 10s போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணி 3.31 அதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு லைட்டினுடைய ஸ்பீட் கிடைக்கும். ஸோ வென் கம்பேர்ட் டு திஸ் 10⁸, this 0.31 is very less. ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளாக நம்ம எப்படி எழுதலாம், 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட் அப்படின்றது தான் ஸ்பீட் ஆஃப் லைட். ஸ்பீட் ஆஃப் லைட். This is the speed of light in air. ஓகே, நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட் இப்போது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வேல்யூ வச்சு நம்ம ஒரு லைட் இயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். லைட் இயர் அப்படின்றது
தமிழில் ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒளி ஆண்டு அப்படின்னு என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு by light. Distance travelled by light in 1 year. ஒரு வருஷத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸு லைட் ட்ராவல் பண்ணியிருக்கோ அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம லைட் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ திஸ் லைட் இயர் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா இட் இஸ் 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. It travels a distance of 9.5 trillion kilometers in 1 year. ஒரு வருஷத்தில் லைட் வந்து 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டர் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா 9.5 இந்த ட்ரில்லியன்ட்டு எப்படி எழுதலாம் அப்படின்னா ட்ரில்லியனை 10⁻12 அப்படின்னு நம்ம எழுதலாம். சிம்பிளாக இதை 1 கிலோமீட்டர் அப்படின்றது இட் இஸ் 10⁻3 மீட்டர். இப்போ நான் இதை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிடுறேன். அப்போது வேல்யூ எவ்வளோ வரும் அப்படின்னா 9.5 இன்ட்டு 10⁻15 மீட்டர்ஸு லைட் வந்து 1 இயரில் ட்ராவல் பண்ணக்கூடிய distance. So this is the distance travelled by the light in 1 year converted to meters. So இவ்வளோ மீட்டர் ட்ராவல் பண்ணி போகுது. 10⁻15 நமக்கு தெரியும் 10⁻15 is a huge value. 10⁻15 10 into 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 15 டைம்ஸ் நம்ம 10 மல்டிப்ளை பண்ணோம். 10 வச்சு போட்டு மல்டிப்ளை பண்ணி அதை 9.5ஓட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we will get the distance travelled by the light in 1 year. Okay, let us calculate this value now. How to calculate the distance travelled by light in 1 year அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நமக்கு ஸ்பீடுக்கான ஃபார்முலா தெரியணும். ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு by time taken. So distance travelled divided by time taken. Okay, நமக்கு இப்போ distance travelled தான் வேணும். Distance travelled is equal to speed into time. Now இந்த இடத்துல நம்ம speed of light நம்ம எடுத்துக்கலாம். ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னப்போ தான் இட் இஸ் நம்ம கால்குலேட் பண்ண மாதிரி t into 10⁸ மீட்டர் பர் செகண்ட் இன்ட்டு த டைம் இட் டேக்ஸ் அப்படின்றது 1 இயர். அப்போது 1 இயர் ஒரு வருஷத்தில் எவ்வளோ தூரம் லைட் ட்ராவல் பண்ணுது அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். So that is equal to 3 into 10⁸ meter per second into இந்த 1 இயரை நம்ம 365 days அப்படி எழுதலாம். So that is equal to 3 into 10⁸ meter per second into இந்த 365 அப்படின்றத 365 into 1 day is equal to 24 hour அப்படி சொல்லி எழுதணும். 24 hour 1 day that is equal to 3 into 10⁸ meter per second into 365 into 24 into 1 hour. 1 hour is equal to 60 minutes அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். That is equal to 3 into 10⁸ meter per second into 365 into 24 into 60 into this 1 minute is equal to 60 seconds அப்படி எழுதலாம். ஸோ எல்லாத்தையும் அப்படியே கன்வெர்ட் பண்ணிட்டு வரோம். செகண்ட்ஸுக்கு நம்ம
கன்வெர்ட் பண்ணிவிட்டு வரோம். ஸோ இங்கே பாருங்கள், செகண்டு இந்த செகண்ட் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ வேல்யூஸ் மட்டும் எடுத்து எழுதலாம். ஸோ 3 × 365 வச்சுக்கலாம், இன்ட்டு 24 × 60 × 60 இன்ட்டு 10⁸ மீட்டர் அப்படின்னு வரும். ஸோ நம்ம இதை ஃபைனலாக சால்வ் பண்ணும்போது நமக்கு எப்படி வரும் அப்படின்னா, இந்த வேல்யூ எல்லாத்தையும் நம்ம ஃபைனலாக ஃபுல்லாக சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 9.5 × 10⁻12 கிலோமீட்டரில் கிடைக்கும். அதையே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 9.5 × 10⁻15 மீட்டருக்கு நம்ம மாற்றிக்கலாம். அப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தா திஸ் மச் மீட்டர்ஸ். 9.5 × 10⁻15 மீட்டர் லைட் வந்து ஒரு வருஷத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். அதே நம்ம கிலோமீட்டரில் சொல்லணும் அப்படின்னா 9.5 × 10⁻12 கிலோமீட்டர், ஆர் சிம்ப்ளி we can tell 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டர் அப்படி சொல்லலாம். நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டர் லைட்டு ஒரு வருஷத்தில் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ். இதை ஞாபகம் வச்சுங்க, ட்ரில்லியன் அப்படின்ற வேல்யூவை ட்ரில்லியன் கிலோமீட்டர் 9.5 இந்த வேல்யூவை ஞாபகம் வச்சுக்கலாம். 9.5 ட்ரில்லியன் கிலோமீட்டர். ட்ரில்லியன் தான் நம்ம 10⁻12 எழுதுவோம், கிலோமீட்டரை 10⁻3 எழுதி மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ we will get 9.5 × 10⁻15 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. I hope that this class could have been a very interesting class for you all to know the basics, how to calculate the speed of light and how to calculate light year. இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்பீட் ஆஃப் லைட்டை ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக ஃபிசிக்ஸ்னுடைய நிறைய ஈக்குவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இந்த லைட்டு ட்ராவல் பண்ணி போகக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம லாங் டிஸ்டன்ஸ் கால்குலேஷன்ஸ்க்கு, அஸ்ட்ரோனாமிக்கல் டிஸ்டன்சஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த லைட் இயரை நம்ம பயன்படுத்துவோம். ஃபார் எக்ஸாம்பிள், வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் the sun and the moon? How much distance the star is at the space? ஸோ இந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய செலஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸை நம்ம அதனுடைய டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்ம லைட் இயர்னுடைய ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் தான் நம்ம கால்குலேஷன்ஸுக்கு எடுத்துக்குவோம். ஸோ திஸ் இஸ் த பேசிக். இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து நிறையா டிஸ்டன்சஸ் எல்லாம் நம்ம கால்குலேட் பண்ண முடியும். So with this, let me conclude this session. Let us all combine once again in another interesting class. Until then, goodbye. Thank you for watching.